ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அக்டோபர் 18க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, ஆக்டர் தமன்னா குவிஸ்டு பை இடி இன் மணி லாண்டரிங் கேஸ்ன்னு இருக்கு. குவிஸ்டுனா கொஸ்டின்டு. ஸோ இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்க தான் வந்து மணி லாண்டரிங் கேஸ் எல்லாம் டீல் பண்ணுவாங்க. சிபிஐலாம் கிடையாது. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு ஒரு அமைப்பு இருக்கு. மணி லாண்டரிங் அப்படின்னா என்ன? கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை மாத்துறது தான் மணி லாண்டரிங். ஸோ இவங்க ஒரு ஒரு கடை ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அது மூலமா கொஞ்சம் பணம் வந்திருக்கு. அவ்வளவுதானே தவிர யாரோ மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. திரும்பி இதுல இன்னொரு எடிட்டோரியல் வந்திருக்கு பாருங்க. பேட்டில் ஆஃப் விட்ஸ். அதாவது விட்ஸ்னா இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ்னு அர்த்தங்க. ஸோ மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லயும் நடக்க போற எலெக்ஷன்ல இப்படிதான் இருக்கும். 2 அறிவாளிகளுக்கு நடுவுல ஒரு போர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, த எண்ட் கேம் அப்படின்னு சொல்லி கூகுள் வந்து இப்ப ஆப் டெவலப்மெண்ட்ல இல்ல ஆப் வச்சிருக்கிறதுல அதுதான் டாமினண்டா இருந்தது. யூஎஸ் கோர்ட்டு ஒரு அஃபீஷியல் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ஜங்ஷன் அப்படின்னா அஃபீஷியல் ஆர்டர் டு ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் டூயிங் சம்திங். ஸோ ஒரு சில விஷயங்களை நிறுத்த சொல்லியோ இது பண்ண சொல்லியோ கோர்ட் மூலமா ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் மூலமா கூகுள் வந்து இனிமேல் மோனோபோலியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்லி வாசிச்சு பாருங்க. நம்மளுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடா எஸ்ஏஸ் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கண்டென்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அடுத்தது இன்னையோட வேர்டு பாருங்க, கொருஸ்கேட். கொருஸ்கேட் அப்படின்னா ஸ்பார்க்கிள்னு அர்த்தம், இல்ல சின்டிலேட்னு அர்த்தம், அதாவது மின்றது. ஸோ அவரோட ரைட்டிங் வந்து கொருஸ்கிலேட் வித் பொயட்டிக் ஃபிளாரிஷஸ் அப்படின்னா ஸோ கவிதை நயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான். ரிஃப்ளெக்ட் பிரைட்லி, பிரில்லியன்ட், எக்ஸிபிட் விர்டியோசிட்டி. ஸோ அடுத்தது இங்க பாருங்க, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் சாருக்கு அப்புறம் வரப்போறவரை தான் நம்ம சக்சஸர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வரப்போற சீஃப் ஜஸ்டிஸ் பேர் வந்து சஞ்சீவ் கண்ணா. ஸோ அவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பிஜேபி மேக்ஸ் ஓவர்டியூர்ஸ் டு வின் புத்திஸ்ட் ஓட்ஸ் இன் மகாராஷ்டிரான்னு இருக்கு. இதுல ஓவர்டியூர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு ஸ்மால் பிஜிஎம் மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்போ கொடுக்குற ஒரு ஸ்மால் பிஜிஎம். ஸோ புத்திஸ்ட் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்காண்டி இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, டொமேட்டோஸ் ஸ்ட்ரோக் ஃப்ரெஷ் ஃபியர்ஸ் ஆஃப் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் திஸ் மந்த். ஸோ ஏற்கனவே நம்மளோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதாவது ரீட்டைல் பணம் வீக்கம். அதுல இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி, அதுதான் ஸ்ட்ரோக்னா இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற விதமா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? தக்காளி விலை இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு இந்த மாசம். அதனால இன்ஃப்ளேஷனும் இந்த மாசம் கூடுமோ அப்படின்னு பயப்படப்படுது. ஸோ ஏன் தக்காளி விலை கூடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து விளைச்சல் கம்மியாயிருச்சு, யாரும் நிறைய பேர் இத விளைவிக்கவே இல்லை. ரெண்டாவது வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு எப்போ செப்டம்பர் கடைசியில, அதுலயும் நிறைய பயிர்கள் வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ இதனால டொமேட்டோவோட சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் மேட்ச் ஆகாததுனால இதோட விலை ஏறிடுச்சு. விப்ரோ வந்து 1:1 போனஸ் கொடுக்க போறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் ஃப்ரீ அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து பாருங்க, ஹாரிஸ் ஊஸ் ரிபப்ளிகன்ஸ் இன் பெனிசில்வேனியா கேம்பெயின் இருக்கு. ஊஸ் அப்படின்னா சீக்ஸ் சப்போர்ட். ஸோ ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னையோட நியூஸ் பேப்பர் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.